மாயா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா இதை பற்றியே ரொம்பவே யோசனையோடு இருக்கும்போது சீனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மாயா, நானும் பார்த்து தான் இருக்கிறேன், நீ எதை பற்றியோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சீனு பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக பெரியம்மாவோட உயிருக்கு இந்த புவனேஸ்வரோட ஆபத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அத்தை என்ன பண்ணுனாங்க, சொல்ல பொண்ணாக்கி எல்லா கோபமும் நம்ம மேலே தானே வரணும் அப்படிங்கும்போது, இல்லை கண்டிப்பாக இல்லை, நம்ம மேலே கோபம் இருந்தாலும் அவளுக்கு பிரச்சனையே இருக்கிறது பெரியம்மா தான், அதனால பெரியம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனுவுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா எல்லாருமே படுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ள மனோகர் வராங்க. வந்ததுமே புவனேஸ்வரி ஃபோன் பண்றாங்க. என்ன மனோ, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படிங்கும்போது, இங்க பாரு கண்டிப்பா ஜானகியோட கதையை முடிச்சுட்டு தான் இந்த வீட்டோட வரணும் அப்படிங்கும்போது, சரி அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே புவனேஸ்வரி அவங்க எந்த ரூம்ல இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே அந்த ரூமுக்குள்ளேயும் போறாங்க மனோகர். அப்போ பெட்ஷீட்டை மூடி அவங்க ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்கவும், ஆமா நீங்க சொன்ன மாதிரிக்கே அவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, சரி அவ கதையை கச்சிதமா முடிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது உடனே மனோகர் பார்த்தோம்னா அந்த கூர்மையான ஆயத்தை எடுத்து குத்துறதுக்காக வரும்போது உடனே சீனு பிடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மனோகர் அதிர்ச்சி அடையவும், அப்போ பார்த்தோம்னா கட்டில் படுத்துட்டு இருக்கிறது மாயாவை தான் இருக்கிறாங்க. அவங்க பெட்ஷீட்டை பார்த்தோம்னா முகம் ஃபுல்லாக அவங்க மூடிட்டு படுத்துருக்கிறனால அவங்க மனோகருக்கு தெரியல. அப்போ உடனே மாயா வராங்க. என்ன எங்கள் பெரியம்மா இருப்பாங்கன்னு சொல்லி தானே நினச்சிட்டு அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே ஜானகியும் ரமணி பாட்டி எல்லாருமே வராங்க. அப்போ 3 பேரும் பார்த்தோம்னா ஒன்று போல் புடவை கட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மனோகருக்கு குழப்பமாக இருக்குது. ஆமாம் என்னது 3 பேரும் ஒன்று போல் புடவை கட்டி இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜானகி இந்த ரூமுக்குள்ள வர மாதிரி தானே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ தான் மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எப்படி இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உன்னை நாங்கள் அதாவது குழப்பமடைய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு 3 பேரும் ஒன்று போல் சாரியை கட்டியிருந்தோம். நான் நினச்ச மாதிரிக்கு நீ உன்னை அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்ல போனாக்கி உன்னோட கோபம் எல்லாமே என் பக்கம் தான் இருக்கணும், ஏன்னா உன்னுடைய வேலையை இல்லாமாக்குனது நான் தான். ஆனால் நீ எதுக்காக பெரியம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக அப்போ ஆக மொத்தத்தில் பெரியம்மாவுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா புவனேஸ்வரி சொல்லி தான் பெரியம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மனோகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவ ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வச்சுட்டு இருக்காள் அப்படிங்கும்போது, சீனு இவனை கெட்டி போடு, உடனடியாக இவனை என்ன பண்ணணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மனோகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ கையும் குளமா நம்ம இவட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி மாயா கிட்ட சொல்றாங்க, மாயா நீ சரியான நேரத்தில் இந்த மாதிரி நீ பண்ணுனா, அப்படி மட்டும் நீ செய்யலன்னா அவன் என் கதையை முடிச்சிருப்பானே, என் கதையை முடிக்கிறது கூட இல்லை, ஆனா எல்லா உண்மையும் மறைஞ்சு போயிருக்குமே, அதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான். அந்த புவனேஸ்வரி இவ்வளவு தூரம் போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவனை நம்ம அதிகாரிகிட்ட தானே பிடிச்சு கொடுத்தோம், அப்படி இருக்கும்போது இவன் எப்படி வெளியே வந்திருப்பான் அப்படின்னு ஜானகி அவங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ரமணி பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா இவனை நீங்கள் அதிகாரிகிட்ட தானே பிடிச்சி கொடுத்தீங்க, அப்படி இருக்கும்போது இவன் எப்படி வெளியே வந்திருக்க முடியும் அப்படிங்கும்போது எல்லாம் இந்த புவனேஸ்வரியோட வேலை தான், அவள் தான் பணத்தை அள்ளி வீசிடுவாள், அவளுக்காக செய்யறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே, அவளுடைய இதுதான் எல்லாமே அப்படிங்கிறாங்க. அவளுடைய திட்டம் என்னது, இவன் அதிகாரிகிட்ட தானே மாட்டிகிட்டு இருக்கிறான், அதனால தான் உங்களுடைய கதையை முடிச்சுட்டாக்கி எந்தவித தடையும் இருக்காது, ஏன்னா யார் பண்ணினாங்கன்னு தெரியாது, இவன் உங்கள் கதையை முடிச்சுக்கிட்டு அவன் நேராக அதிகாரிகிட்ட போய் சரணடைஞ்சிருவான். அப்படி இருக்கும்போது இவன் தான் பண்ணினாங்கிறது எந்த சாட்சியுமே இல்லாமல் இருக்கும்ல, இதுக்காக தான் இவ இதெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இவளை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பெரியம்மா கொஞ்சம் அவசரப்படாதீங்க, இன்னொரு வேலையும் இருக்குது, அதையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு நம்மளுடைய ஆட்டம் என்னன்னு சொல்லி நம்ம காட்டிடலாம், அவளை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, அவளுக்கு இதோட ஒரு முடிவு கட்டிட வேண்டியதா, இவளை இவ்வளவு தூரம் விட்டு வச்சது தான் தப்பு, அதனால தான் இவ ஒவ்வொரு தடவையும் நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறா, இவளுக்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு இன்னொன்று கூட இருக்குது அப்படின்னு சொல்லவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மணியும் அவங்க சிவராமனும் புவனேஸ்வரோட வீட்டுக்கு வராங்க யாருக்கும் தெரியாம. அப்ப அவங்க ஜீவா இருக்கவும், ஜீவாவோ முகத்துல அந்த ஒரு கர்ச்சிப்பை வைக்கிறாங்க. அந்த கர்ச்சிப்பை வச்சதுமே அவங்க அப்படியே தூங்குன மாதிரி ஆகும். ஜீவாவை தூக்கிட்டு ஒரு வேனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க ஜீவா கையில் இருந்து அந்த சிகப்பு கலரை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அடுத்தது பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்களா ஜானகிக்காக. அந்த பாக்ஸ்குள்ளேயே ஜீவாவை வச்சுருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் வரவும் அப்போ ஜானகி தான்
வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க புவனேஸ்வரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜீவா அதில் படுத்துட்டு இருக்கிறாங்க தூங்குன மாதிரிக்கு. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் என்னது நம்ம ஜானகிக்காக அனுப்பின இந்த பாக்ஸை வந்து இதில் இவன் இருக்கிறான் அப்படிங்கும்போது அதுதான் நம்ம ஒன்றும் புரியல அப்படிங்கவும் உடனே மாயா அங்கே வந்துருந்தாங்க. மாயா வந்ததுமே இதை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து புவனேஸ்வரி வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உன்னுடைய திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும். எங்கள் பெரியம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காகவா அந்த மனோகரை நீ அனுப்பி விட்டுருக்கிற. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கு அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? ஆனால் இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிற மாதிரி நான் இல்லை. உனக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னும் பாரு என்ன நடக்க போகுது பாரு அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி சொல்லிட்டாங்க, பாரு இன்னும் 4 நாள் தான், 4 நாளைக்குள்ளே வந்து அந்த கோயிலில் வந்து எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. அடுத்த நிமிஷமே வந்து உங்கள் பெரியப்பாவோடக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான் பாரு. கண்டிப்பாக வந்து இந்த பஞ்சாயத்தில் நான் தான் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கவும் அப்படியே அதை தான் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா இங்கே புவனேஸ்வரிட்ட வந்து பசுபதி சொல்கிறாங்க, என்ன போனா இவ இந்த அளவுக்கு சவால் விட்டுட்டு போகிறா, அந்த ஜானகியோட கதையை முடிச்சிடோன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கன்னா இந்த மாதிரிக்கு நடந்துருச்சுது. இந்த மனோகரை மாட்டிக்கிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது மனோகர் கண்டிப்பாக நம்மளை மாட்டி விட மாட்டான். எப்படி இருந்தாலும் சரி தான் திரும்பவும் மனோகர் வந்து நம்மளுடைய அதிகாரிகிட்ட வருவான். அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே தான் பிரச்சனை, அந்த ரகுராம் தான். கண்டிப்பாக அந்த மாயா சும்மா இருக்க மாட்டா. இவ என்ன பண்ணுறான்னு தெரியலையே, எதுக்காக இப்போ ஜீவாவை இந்த மாதிரிக்கு பண்ணினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதானே ஒன்றும் புரியல அப்படிங்கவும் சரி பார்வதி தான் வீட்டில் இல்லை, நம்ம பத்மாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படிங்கும்போது புவனேஸ்வரி வந்து பத்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பத்மாவும் சொல்லுங்கள் புவனேஸ்வரி அப்படிங்கும்போது ஆமாம் அந்த வீட்டில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாயை என்ன பண்ணுறா அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டா பண்ணுறா, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது ஆமாம் அதாவது உங்கள் அண்ணனுடைய விஷயத்தில் இன்னும் 4 நாளே தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாயா சும்மா இருக்க மாட்டா. அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கும்போது அப்படியா கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து மாயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்த மாயா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓஹோ அத்தை வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்கே இப்போ பத்மா சித்தி கிடையாதுல, அதனால அந்த வேலையை அத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க போலுக்கு. இவங்க எப்படியும் புவனேஸ்வரி கிட்ட இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, அதனால இவங்களை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ பத்மாவை நம்ப வைக்கவும் பத்மாவும் ஓஹோ மாயா இப்படி தான் பண்ண போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரி கிட்ட வந்து மாயா என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து அவங்க சொல்லவும் ஓஹோ இதுதான் அவளுடைய பிளான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி நினச்சிக்கிட்டு தாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா மாயா வந்து வேணும்னு தான் அந்த மாதிரிக்கெலாம் வந்து பத்மாவோட காதில் படும்படியாக அந்த திட்டத்தை சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி நம்ம செஞ்சோம்னா இதை தான் நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இவங்க கண்டிப்பாக வந்து புவனேஸ்வரி கிட்ட இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பஞ்சாயத்து அங்கே கூடுது. 4 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அப்போ உடனே புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பஞ்சாயத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சு காட்ட தான் போகிறோம். ஏன்னா மாயா என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கிறான்னு அந்த பத்மா நம்மக்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து இங்கே பார்க்கும்போது பத்மா வந்து புவனேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சிடுறாங்க, இவ புவனேஸ்வரி கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கிறா, இவளுக்கு எதுக்காக புவனேஸ்வரி கிட்ட பேச்சு வண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் அதிர்ச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து 2மே ஒத்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசல்ட் வரும். ஆனால் இதை கொஞ்சம் கூட வந்து அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு மாயா ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறத. ஆனால் பார்த்தோம்னா இங்கே வந்து பத்மா தான் வந்து எல்லா விஷயத்தையும் புவனேஸ்வரிட்டு சொல்லிட்டு இருக்கிறத வந்து அவங்க ரகுராம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வீட்டிலேயே வந்து ஒரு நம்பிக்கை துரோகி இருந்துட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட கையங்கலமாக மாட்டிக்கிட்டு தாங்க. அதே நேரத்தில் அங்கே பஞ்சாயத்து கூடவும் அடுத்தது என்ன நடக்க போகுது, பஞ்சாயத்தில் கண்டிப்பாக வந்து ஜீவா வந்து ரகுராமோட பையன் இல்லைங்கிறது தெரிய வரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட மாயா வந்து மாட்டி விடுவாங்க. அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து பத்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டால, பத்மா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டால, இவ இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க, பெரியப்பா நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான், ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அத்தையை மட்டும் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்றாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதை கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அவங்க மாயா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதுக்கு பிறகு வந்து அவன் நம்ம குடும்பத்தில் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, அந்த மாதிரிக்கு ஒரு தண்டனை வந்து பஞ்சாயத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்படி ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.